அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த தீமை தரும் நட்சத்திரங்கள் ரகசியம் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அது சில விதிகளை சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கவனமாக இருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ தீமை தரும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, பூசம், மகம், உத்திரம், அஷ்டம், சித்திரை, புராணம், உத்திராதி, ரேவதி, ஆயிலியம், விசாகம், கேட்டை ஆகிய 13 நட்சத்திரங்கள் தோஷத்தை தரக்கூடியவை ஆகும். கருத்தில் கொள்ளுங்க ஜோதிட சாஸ்திர விதிப்படி. அதே போல அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் ஒரு குழந்தை பிறந்தால் தந்தைக்கு கண்டம் அல்லது அந்த குழந்தைக்கே கண்டம் ஏற்படும். பாதம் 2இல் பிறந்தால் தாய்க்கு கண்டம். பாதம் 3ஆல் தனநாசம் ஏற்படும். பாதம் 4ஆல் சுக சௌகாரியம் ஏற்படும், அதாவது சுக செலவுகள் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பரணி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் ஆண்களுக்கு இருந்தால் தந்தைக்கும், பெண்களுக்கு இருந்தால் தாய்க்கும் கண்டத்தை ஏற்படுத்தும். பாதம் 4ஆல் இருந்தால் எந்த தோஷமும் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க பரணி நட்சத்திரம். அதே போல பூச நட்சத்திரத்தில் பிறந்து கடக லக்கணமாக இருந்தால் தந்தைக்கு கண்டிப்பாக கண்டத்தை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இல்லை அந்த கண்டத்துக்கு சமமான பாதிப்பை கொடுக்கும். அதே போல் மக நட்சத்திரம் பாதம் 1ஆனால் தந்தைக்கு கண்டம், பாதம் 2ஆனால் தாய்க்கு கண்டம், பாதம் 3ஆனால் தனநாசம் ஏற்படும், பாதம் 4ஆனால் சுகமான சௌபாக்கியம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உத்திர நட்சத்திரம் பாதம் 1ஆனால் தந்தைக்கு கண்டம், 2ஆம் பாதமானால் தாய்க்கு கண்டம், 3, 4ஆம் பாதங்கள் தோஷம் இல்லை. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அஸ்த நட்சத்திரம் 1, 2, 4 ஆகிய பாதங்கள் தோஷம் இல்லை. ஆனால் 3ஆம் பாதம் ஆண்களாக இருந்தால் தந்தைக்கு கண்டம், பெண்களாக இருந்தால் தாய்க்கு கண்டம், குழந்தைகள் பிறந்தால். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சித்திர நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 ஆகிய ஆண் ஜாதகமானால் தந்தைக்கும், பெண்களால் இருந்தால் தாய்க்கு கண்டத்தை தரும். பாதம் 4ஆனால் தந்தைக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுத்து, அதிகமான வருமானத்தை கொடுத்து, நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பூராட நட்சத்திரத்தில் பிறந்து அவர்களுக்கு தனுசு லக்கணமானால் தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். மற்ற நக்கணமாக இருந்து 1ஆம் பாதமானால் தந்தைக்கு கண்டம், 3ஆம் பாதமானால் மூத்தவர்களுக்கு கண்டம், 4ஆம் பாதமானால் தாய் மகனுக்கு கண்டம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உத்திராடி நட்சத்திரம் 1ஆம் பாதமானால் தாய்க்கு கண்டம், 2, 3, 4 பாதமானால் தோஷமில்லை. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களுக்கு தோஷமில்லை. 4ஆம் பாதமானால் தாய் தந்தை உடன்பிறந்ததற்கெல்லாம் கண்டத்தை கொடுக்கும். அதே போல் கேட்ட நட்சத்திரம் ஆதித்ய பரமநாடுகை 10 சபபாகமாக ஆக்கி முதல் பாகமானால் தாய்க்கு கெடுதல், 2ஆம் பாகமானால் தாய் வழி பாட்டனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், 3ஆம் பாகமானால் தாய்மானுக்கு அதிர்ஷ்டம், 4ஆம் பாகமானால் தாய்க்கு அதிர்ஷ்டம், 5ஆம் பாகமானால் ஜாதகரின் மூத்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம், 6ஆம் பாகமானால் குடும்பம் நாசமாகும், 7ஆம் பாகமானால் தாய் குடும்பத்துக்கு ஆகாது, 8ஆம் பாகமானால் மூத்த சகோதரர்களுக்கு அதிர்ஷ்டம், 9ஆம் பாகமானால் மாமனாருக்கு அதிர்ஷ்டம், 10ஆம் பாகமானால் சர்வநாசத்தை கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஆயுள நட்சத்திரம் 1 பாதமானால் நன்மை, 2ஆம் பாதமானால் தனநாசம், 3ஆம் பாதமானால் தாய்க்கு அதிர்ஷ்டம், 4ஆம் பாதமானால் தந்தைக்கு அதிர்ஷ்டம். அதே போல் கேட்ட நட்சத்திரம் மூத்த மகனுக்கும் விசாக நட்சத்திரம் மைத்தினருக்கும் ஆகாது என்பது பொது கருத்து. கருத்தில் கொள்ளுங்க. அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருந்தால் அவருடைய மூத்த மகனுக்கும், விசாக நட்சத்திரத்தில் இப்போ தந்தையுடைய சித்தப்பா சித்தி யாராச்சும் பிறந்திருந்தாலும், இல்லை அந்த ஜாதகருக்கே 2ஆவது குழந்தை விசாக நட்சத்திரம் பிறந்துச்சுன்னா இந்த மூத்த மகனுக்கும் அந்த 2ஆவது குழந்தைக்கும் ஆகாது. கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு ஜோதிட விதிகள். இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில்
கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. அது ஏற்றாப்போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பதிவு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.